செயலாளர் ஹெலன் டேவிட்சன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் அவர்களே, ராஜன் அவர்களே, அவைத் தலைவர் ராஜரத்னம் அவர்களே, மாநகர செயலாளர் ஆனந்த் அவர்களே, அணிகளின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பு அணிகளின் மாநில நிர்வாகிகளே, ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகளே, மாவட்ட பொறுப்பிலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, சார்பு அணிகளின் அமைப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை நான் இந்த கூட்டத்தின் வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது நாம் இதுவரை சந்தித்திராத அளவிற்கான ஒரு சட்டமன்ற தேர்தலாக அந்த தேர்தல் இருக்கும். இந்த களம் நாம் இதுவரை கண்டிராத ஒரு புதிய களம். ஏனென்றால் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு தன்னுடைய தேர்தல் யூகத்தின் ஒரு பங்காக தேர்தல் கமிஷனை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடு என்பது நாம் பல மாநில தேர்தல்களில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அதை தாண்டி இன்று அவர்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக இத்தனை ஆண்டுகளாக செயலற்று எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாத ஒரு இடத்திலே இருந்தார்கள். இப்பொழுது தனக்கு டெல்லியிலிருந்து ஒரு பலம் கிடைத்து விட்டதாக நினைத்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களோடு கரம் கோர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்பிலே ஏற்றக்கூடிய தேர்தல் மட்டும் இல்லை. நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய 4 ஆண்டு சாதனைகளை எடுத்து சொல்லி வெற்றி பெறக்கூடிய தேர்தல் தான்.